ஸ்ருதி சொல்றாங்க ரவி கிட்ட, ஹானஸ்டா சொல்றேன், ரோகிணி இல்லாட்டி உங்க அண்ணன் சும்மாவே சுத்திக்கிட்டு இருப்பாரு. மனோஜும் ரோகிணியும் நடந்து வர்றாங்க ரவிய பாக்குறதுக்கு. ரவி கேக்குறாங்க, மனோஜ் கேட்டிருப்பானோ? அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, டப்பிங் பேசுறப்ப எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு வால்யூம் கம்மி பண்ணி பேசணும்னு. மனோஜ் சொல்றாரு, ரவி பாத்தியாடா அப்பா எப்படி சொல்றாங்கன்னு. ரவி சொல்றாரு, பின்ன எப்படி மனோஜ் சொல்லுவாரு? நீ வாட்டுக்கு திடீர்னு சொத்த பிரின்னு சொல்ற. ரவி, என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு நீயாவது புரிஞ்சுக்கடா. இந்த வீட்டுக்கு ஏற்கனவே 30 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா 2 கோடி ரூபா பேங்க்ல சாங்ஷன் ஆயிரும். பேலன்ஸ் 70 லட்சம் ரூபாய ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? 70 லட்சத்துக்கு நான் எங்கடா போவேன்? இந்த காசு இருந்துச்சுன்னா நான் சொந்தமா ரெஸ்டாரண்டே ஆரம்பிச்சிருப்பேன்டா. ரவி, உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உன் மாமனார்கிட்ட இருக்கும்ல. ஸ்ருதியும் ரவியும் பாத்துக்கிறாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க, ஏன் அச்சா கிட்டயா? ரோகிணி சொல்றாங்க, ஆமா ஸ்ருதி, அவர்கிட்ட கொஞ்சம் கேட்க முடியுமா? ஸ்ருதி ரவிய பார்த்து சொல்றாங்க, ஏன் அச்சா கிட்ட எப்படி? ரோகிணி சொல்றாங்க, உங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க ஸ்ருதி, அவருக்கு நீங்க ஒரே பொண்ணு தானே, உங்களுக்கு தானே எல்லா சொத்தும் வரப்போகுது, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நாங்க உங்ககிட்ட கடனாதான் கேட்கிறோம். ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி, மனோஜ் அவங்க அப்பா கிட்ட போய் ஷேர் கொடுன்னு கேட்ட மாதிரி நான் எங்க அப்பா கிட்ட கேட்கவே மாட்டேன் ரோஹிணி. இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு ஷேர் கொடுக்கலாட்டியும் ஐ டோன்ட் கேர். மனோஜ் சொல்றாரு, என்ன ஸ்ருதி இப்படி சொல்ற? உங்க அப்பா சம்பாதிச்சதெல்லாம் உனக்கு தானே? மனோஜ், அவங்க எனக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க, அது எனக்கு போதும். நானும் ஓனா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே எங்க அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதா இருந்தாலும் இது நானா போய் கேட்கவே மாட்டேன். இது அவங்களோட விஷ். நான் போய் கேட்டா அவங்க கோவப்பட்டுருவாங்க. இப்ப அங்கிளும் ஆன்டியும் ஹர்ட் ஆன மாதிரி. ரோகிணி கேக்குறாங்க, ஸ்ருதி, நாங்க உங்ககிட்ட கடனாதான் கேக்குறோம். மனோஜ் சொல்றாரு, ஆமாடா ரவி, வட்டி கூட கொடுத்துட்றேன். மனோஜ், என்னைய பார்த்தா வட்டி கடைக்காரன் மாதிரியா தெரியுது? அந்த முத்து கண்டிப்பா எனக்காண்டி எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டான்டா. ரவி, நீயுமா? மனோஜ், நீ கேக்குறதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நீ எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணிருக்க இது முடியும்? முத்து கூட நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப என் செலவுக்கு காசு அனுப்புவான்டா. நீ எனக்காண்டி ஒரு ஷர்ட்டாவது வாங்கி கொடுத்துருக்கியா? ரவி, நான் இப்பதான்டா டெவலப் ஆகியே வர்றேன். ஃபியூச்சர்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன் ரவி. மனோஜ், என்னால முடிஞ்சா நான் செய்வேன். என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பேன். நான் நீ என் மாமனார்கிட்ட கேட்க சொல்ற, இது டவுரி கேக்குற மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்குடா. மனோஜ் சொல்றாரு, உனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல ரவி. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, நீங்க நாளைக்கே ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னா உங்க மாமனார் கிட்ட கேட்க மாட்டீங்களா ரவி? அம்மா ரோஹிணி, உனக்குன்னா கேட்பான்ல. ஏண்டா மனோஜ், ஸ்ருதியோட அம்மா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க சொல்லி பிளான் செக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதையே நான் வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்தேன். கேளு ஸ்ருதி கிட்ட. ஆமா மனோஜ், வந்து என்கிட்ட சண்டை தான் போட்டான் ரவி. மனோஜ், என் மாமனார் காசுல நான் பெரிய ஆளா ஆகணும்னு நினைக்கவே மாட்டேன். சரிடா ரவி, உனக்கு வேண்டாம், எனக்காண்டி கேட்க மாட்டியா? மனோஜ், நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் எனக்காண்டி கூட கேட்க மாட்டேன்னு சொல்றேன். ரவி, ப்ளீஸ்ரா, எனக்காண்டி ஒரு முறை கேட்டு பாரு. என்னடா மனோஜ், ஸ்ருதியோட அப்பா கிட்ட போய் என்னைய அடகு வைக்க சொல்றியா? ரவி, நான் அப்படி சொல்லலடா. மனோஜ், வேற எப்படி சொல்ற? என் மாமனாரு மாமியா கிட்ட காசு கேட்டா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இதுக்கும் யூஸ் இல்லாதவன் தானே நினைப்பாங்க. ரோஹிணி சொல்றாங்க, ரவி பொறுமையா பேசுங்க, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? இல்ல நீ, நான் மனோஜ் கிட்ட இவ்வளவு சொல்றேன், புரிஞ்சுக்கவே மாட்டேறான். ரெடி, மனோஜ் அப்பா கிட்ட கேட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு. ஸ்ருதி சொன்ன மாதிரி பசங்களுக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களை கேட்டு கஷ்டப்படுத்த கூடாது. மனோஜ், நான் ஸ்ருதி அப்பா கிட்ட கேட்கவே மாட்டேன். ஸ்ருதி சொல்றாங்க, ரோஹிணி ஆன்டி உங்க அப்பா கிட்ட கேட்க சொன்னதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜெயில இருந்து உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களா உங்க அப்பா கிட்ட போய் கேட்கவே கூடாது. மனோஜ் சொல்றாரு, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எல்லாரும் சொல்ல வரீங்களா? எல்லாம் புரியுது, எனக்காண்டி மாத்திரம் யாருமே எதையும் பண்ண மாட்டீங்க. கரெக்டா ரவி? ஸ்ருதி சொல்றாங்க, மனோஜ், ரவி என்ன தப்பு பண்ணா? இப்ப ரவி சொன்ன ஆன்சரு எனக்கு ப்ரௌடா தான் இருக்கு. சும்மா ஒரு கர்டசிக்காக கூட
கேட்டு பாக்குறேன்னு சொல்லவே இல்லை உங்ககிட்ட. ரவி ரொம்ப ஹானஸ்டா இருக்கான். மனோஜ் சொல்றாங்க, கரெக்ட், எல்லாருமே ஹானஸ்டாவே இருங்க. ரவி, உன்னைய சொல்லி தப்பு இல்ல. மாசம் மாசம் சேலரி வாங்குற உங்க கூட இருந்துகிட்டு நான் என்னத்த சாதிக்க முடியும்? நான் தப்பான குடும்பத்துல பிறந்து தொலைச்சிட்டேன். ஆரோகிணி, நம்ம பாத்துக்கலாம். ஸ்ருதி சொல்றாங்க, என்ன மனோஜ் இப்படி பேசிட்டு போறாரு? ரவி சொல்றாரு, மனோஜ் முழு லூசாவே ஆயிட்டான். மனோஜ் சொல்றாரு, ரோகிணி ஆளாளுக்கு பந்தா கட்டுறாங்க, நான் இறங்கி போய் கேக்குறேன்ல, அதனாலதான் பேசுறாங்க. ரோகிணி சொல்றாங்க, விடு மனோஜ், நம்ம என்ன ட்ரை பண்ணாமையா இருந்தோம்? ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், கிடைக்கல. ரோகிணி, நம்ம பெரிய வீடு வாங்கி வளர்ந்துடவே கூடாது. என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. இனி உங்க அப்பா மாத்திரம் வெளியே இருந்திருந்தா இவங்க கிட்ட நான் நின்றுக்கவே வேண்டாம். இன்னைக்கு நான் யாருன்னு இவங்களுக்கெல்லாம் காட்டுறேன். ரோகிணி, நமக்கு தேவை வரும்போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க. பாத்தியா ரோகிணி? மனோஜ், எல்லாரும் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ரோகிணி, இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. மனோஜ், லைஃப்ல முன்னேறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஜீரோல இருந்து வர்றது எவரெஸ்ட்ல ஏறி வர்றதுக்கு சமம். நம்ம ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு பெரிய வீடு ஒரு ஆள் வாங்குறாங்கன்னு யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. எல்லாரும் உன் மேல ஜெலஸா தான் ஃபீல் பண்றாங்க. ரோகிணி, நம்ம லைஃப்ல எப்படியாவது பெரிய இடத்துக்கு போயிடணும். ரோகிணி, உங்க அப்பாவை உன்னால ட்ரை பண்ண முடியுமா? மனோஜ், திரும்பியும் எங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மனோஜ், நம்ம ஒரு வீடு வாங்கவே இவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. எங்க அப்பா எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்திருப்பாரு? இப்ப கூட எங்க அப்பாவை பார்ட்னர்ஸ் ஏமாத்திட்டாங்க, அதனாலதான் ஜெயில இருக்கார். இந்த டயத்துல அவர்கிட்ட திரும்ப திரும்ப பணம் கேட்கறது சரியா இருக்காது. என்னைக்கா இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட தானே வரப்போகுது. இப்ப அதை விடு, வேற என்ன சோர்ஸ் இருக்குன்னு யோசிக்கலாம். நமக்கு இப்ப 70 lakhs கொடுத்து உதவுற ஒரே கெப்பாசிட்டி உள்ள ஆளு சந்தோஷ் சார் தான். மனோஜ், அவரா? ஆமா ரோகிணி, அவரு தான். அவருக்கு தான் என்னைய ரொம்ப பிடிச்சிருச்சு. காண்டி எதை வேணாலும் செய்ய ரெடியா இருக்காரு. நம்மளோட பிஸ்னஸை மாத்திரம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டா பணம் வாங்கிடலாம் அவர்கிட்ட. சரி மனோஜ், நம்ம பிஸ்னஸை டெவலப் ஆக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு அதை மாத்திரம் யோசி. எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் மனோஜ். இப்ப இந்த வீடு நம்ம கைக்கு வந்தாலும் முழுசா நமக்கு சொந்தமாகாது. பெர்மனண்டா இந்த வீடு நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன முடியுமோ அதை மாத்திரம் நம்ம செய்யணும். சீக்கிரமே நம்ம பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் மனோஜ். ரோகிணி, நாளைக்கே சந்தோஷ் சார் கிட்ட பேசுறேன், சப் டீலர் கிட்ட எல்லாம் பேசுறேன். இன்னும் பிசினஸ அதிகம் பண்ணணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேற பேசணும், அங்கேயும் நிறைய செலவு இருக்கு. மனோஜ், என்ன செஞ்சாவது இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு போர்ஷனை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு டியூ கட்டிக்கலாம். நான் எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. நம்ம கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணாதவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நடக்கும் ரோகிணி. நீ என் கூட இருந்தா மாத்திரம் போதும், பெருசா சாதிக்க முடியும். மனோஜ், கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கடல் அலை மாதிரி நம்ம ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வீட்டை நம்ம வாங்குறோம் ரோகிணி, நிச்சயமா வாங்குறோம். நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். முத்துவும் மீனாவும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தண்ணிய மாத்தி மாத்தி தொளிச்சு விட்டு 2 பேரும் நல்லா நனைஞ்சிடுறாங்க. மீனா சொல்றாங்க, அத்தைக்கும் இங்க இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. மாமாவுக்கும் வேற வழி இல்ல, அத்தை கூடயே வந்து இருந்துருவாங்க. முத்து சொல்றாரு, ஏன் அப்பா இங்க எதுக்கு வந்து இருக்கிறாரு? எங்க அம்மா கூப்பிட்டா கூட நம்ம வீட்டுலதான் வந்து இருப்பாரு. மீனா, எங்க அப்பா எத்தனை ட்ரிப்பு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரு தெரியுமா? என்கிட்ட பார்க்காம பேசாம எங்க அப்பானால இருக்கவே முடியாது, என்னாலையும் இருக்க முடியாது. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இது என்னங்க எது? அதான் மீனா, பந்தம், பாசம், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் தான். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் தெரியும்ல மீனா. அம்மா தான் பெரிய வீட்டை பார்த்த உடனே மாறிட்டாங்க. அப்பா நம்மளை விட்டு போக மாட்டாரு. மீனா, இந்த வீடு உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியே, உனக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்கும்? என்னங்க, வீடு வீடு மாதிரி இருக்கணும். என்ன மீனா சொல்ற? வீடு வீடு மாதிரி இல்லாம பின்ன? இது இல்லங்க, இந்த மாடி வீடெல்லாம் இல்லாம வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கணும். நம்ம பாட்டி வீட்டுல இருக்குல்ல அந்த மாதிரி. ஆமா மீனா, நடுவுல. ஆமாங்க, இந்த மாதிரி கிராமத்து வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏரியால அப்படிப்பட்ட வீடு இருக்குங்க. நான் ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவேன்.
ஏன்னா எனக்கும் அதே மாதிரி வீடு தான் பிடிக்கும். பாட்டி ஊர்ல எல்லா வீடும் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வீட்லயும் திண்ணை இருக்கும். அது எதுக்கு தெரியுமா? இங்க வீட்ல இருக்கவங்க வெளியே உட்காந்து பேசுறதுக்கு தானே. நான் வீட்ல இருக்கவங்க மாத்திரம் இல்ல, ரோட்ல போறவங்க, நம்மள பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் டயர்டா இருக்கும்ல. பாட்டி வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. இதுக்குத்தான் மீனா காலத்துல வீட்டுக்கு 4 பேரு வந்துட்டு போகணும்னு திண்ணை வச்சு கட்டினாங்க வீட்டை. இப்பதான் யாரும் வரக்கூடாதுன்னு நாயை கட்டி வச்சிடுறாங்க வீட்டுல. என்ன மீனா சிரிக்கிற? ஒருவேளை வீடு வாங்கணும்னா அந்த மாதிரிதான் வாங்கணும். நம்ம பாட்டி ஊர்ல ஒரு வீடை ஒண்ணு வாங்கிடணும். நீனு நானு அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம். எனக்கும் உங்க ஊர்ல இருக்கப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் அங்கதான் அமைதியான வாழ்க்கை. பூச்சு பூச்சுன்னு சத்தம் இருக்காது, சுத்தமான காத்து, நிம்மதியா தூங்கலாம். காலையில கோயில்ல இருந்து பாட்டு சத்தம் கேட்கும் பாரு, உண்மையா இருக்கும். நமக்கு பிறக்கிற பசங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊர்லயே போய் இருந்துக்கலாம் மீனா. எங்க என் அம்மா எல்லாம் இங்கேயே இருப்பாங்களே, அவங்கள நான் எப்படி பாக்குறது? நான் அவங்களும் நம்ம கூடயே இருந்துட்டோம், எல்லாரும் அங்கேயே இருப்போம். இந்த கனவெல்லாம் பிரமாதமா இருக்கு, ஆனா நடக்கணுமே. நான் மனசுல நினைச்சிட்டா போதும், கண்டிப்பா நடக்கும். யாருங்க போன்ல? கனடா மேடம். சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க? மேடம் ஜாலியா என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மேடம், போன ட்ரிப் பேசும்போது ஊருக்கு வர்றேன்னு சொன்னீங்க? அம்மா முத்து, நான் இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கேன். பெங்களூர்ல ஒரு வேலையா வந்திருக்கேன். நாளைக்கு மார்னிங் சென்னைக்கு வந்துருவேன். ஒரு 7:30க்கு ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா முத்து? மேடம் காலையில தானே வந்துருவேன். உங்க ஃபிளைட்டு அங்க வந்து இறங்கும் போது நான் ஏர்போர்ட்ல நிப்பேன். ஓகே, தேங்க்யூ முத்து, நாளைக்கு பார்க்கலாம். சரி மேடம். போன முத்து வச்சிடுறாரு. அந்த மேடம் காலையில வர்றாங்களாம், நான் பிக்கப் பண்ண போகணும். அப்பனா முத்து சீக்கிரத்துல போய் படுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு படுக்கலாமே. உட்காந்து பேசலாமா மீனா? வா. ரொம்ப நேரம் மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதியும் ரவியும் நடக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, நீ நடக்கிறது இல்லாம என்னையும் ஏன்டா நடக்க வைக்கிற? ஸ்ருதி, நிறைய சாப்பிட்டோம்ல, இப்படி நடந்தாதான் ஜீரணமாகும். ரவி, அதுக்கு எதுக்கு இங்க நடக்கணும்? வா பீச்சுக்கு போலாம், பக்கத்துல தானே இருக்கு. ஸ்ருதி, போவேணாம், யாராவது பிரச்சனை பண்ண வந்தா? ரவி, வந்தா என்ன, நீ ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்த மாட்டியா? சீரியல் சினிமாவுக்கெல்லாம் டப் பண்ணி ரொம்ப சினிமாட்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்க. லைஃப்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுமா. லைஃப்ல அட்வென்ச்சர் வேணும். ஸ்ருதி, அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு டேஞ்சரை தேடி போக கூடாது. காலையில பீச்சுக்கு போய்க்கலாம் வா. ஸ்ருதியும் ரவியும் பெட்ரூமுக்கு போறாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தூங்குறாங்க. விஜயா ரோகிணியை எழுப்புறாங்க. வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. என்ன ஆன்ட்டின்னு ரோகிணி கேக்குறாங்க. விஜயா சொல்றாங்க, நான் வெளியே வான்னு சொல்றேன்ல, வான்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க ரோகிணிய. ஆன்ட்டி என்னாச்சு? ரோகிணி, நடிக்காத. நீ பண்ணுனது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். என்னையவே ஏமாத்த பாக்குறல்ல. ஆன்ட்டி என்ன சொல்றீங்க? ரோகிணி, போன்ல உங்க மாமா கிட்ட பேசினதா தானே சொன்ன? ஆமா ஆன்ட்டி, மாமா கிட்ட தான் பேசினேன். ரோகிணி, திருப்பியும் பொய் சொல்லாத. நீ உன் மாமா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தான் பேசியிருக்க. ஆன்ட்டி, ரோகிணி, இனிமேட்டு அந்த மாதிரி என்ன கூப்பிடாத. மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். மத்தவங்க கிட்ட பொய் சொன்னது கூட பரவாயில்ல, ஆனா என்கிட்டே பொய் சொல்லியிருக்கேல்ல. என்கிட்டயே நடிச்சு ஏமாத்துறேல்ல ரோகிணி. வாயை திறந்து பதில சொல்லு. இல்ல ஆன்ட்டி, அது வந்து நான். என்ன ரோகிணி, திரும்பியும் பொய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? சரியான ஃப்ராடா இருக்கியே ரோகிணி. இன்ன போய் என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு, வெளியே போ நீ. இல்ல ஆன்ட்டி, அது வந்து. ரோகிணி, போடி வெளியே. ஓ ஆன்ட்டி, தள்ளாதீங்க ஆன்ட்டி, தள்ளாதீங்க ஆன்ட்டி. தான் போன்னு சொல்றேன்ல ரோகிணி, வா. ஆன்ட்டி வேணாம் ஆன்ட்டி, கைய விடுங்க, வலிக்குதா ஆன்ட்டி, ரொம்ப கை வலிக்குதா ஆன்ட்டி, வேகமா நடக்காதீங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி ஆன்ட்டி விடுங்க ஆன்ட்டி. ஸ்விம்மிங் பூல்ல விஜயா ரோகிணிய தள்ளி விடுறாங்க. அப்படின்னு ரோகிணிக்கு கனவு வருது. அலறாங்க ரோகிணி படுத்துக்கிட்டு இருந்த மனோஜ தள்ளி விட்டுறாங்க ரோகிணி தூக்க கலக்கத்துல. ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க, ஆன்ட்டி ஆன்ட்டின்னு. என்ன விடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையும் காலையும் வேகமா அசைக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மனோஜ் ரோகிணி வேகமா அசைக்கிறத பாக்குறாரு. ரோகிணிய மனோஜ் கைய பிடிச்சு எழுப்ப ட்ரை பண்றாரு. ரோகிணி அப்பையும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. மனோஜ் அவர் கண்ணாடிய போட்டு ரோகிணிய பாக்குறாரு. என்னாச்சு ரோகிணி,
ரோகிணிக்கு பயத்துல பேச்சே வரல. கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மனோஜ் கிட்ட சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லை. ஏன் ரோகிணி இந்த மாதிரி வேர்த்திருக்கு உனக்கு? அதாவது கெட்ட கனவு கண்டியா ரோகிணி? மனோஜ், அப்படிதான் நினைக்கிறேன். என்ன ரோகிணி, அடிக்கடி உனக்கு கெட்ட கனவாவே வருது? மனோஜ், புது வீடு இல்ல, அதனால தூக்கமே வரல. மனோஜ் இதை கேட்டுட்டு படுத்துடுறாரு. ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன அடிக்கடி இந்த மாதிரியே கனவு வருது? நம்ம மாட்டிக்க போறோமா? காலையில விடிஞ்ச உடனே முத்து ஜீவாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வர்றாங்க. முத்து கேக்குறாரு, லண்டன்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க மேடம். அதுக்கு ஜீவா சொல்றாங்க, கொஞ்சம் குளிராதான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. குளிரு சில சமயம் -டிகிரி முடியும் போகும். மேடம், இந்த ட்ரிப்பு எத்தனை நாள் நம்ம ஊர்ல இருப்பீங்க? லாஸ்ட் ட்ரிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா தான் வந்தேன். அப்பவே முடிஞ்சிருந்தா இப்ப வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மேடம், போன ட்ரிப்பு என்னாச்சு? முத்து, அது ஒரு சின்ன ப்ராப்ளம். என்கிட்ட இருந்த பணம் வேற மாதிரி செலவாயிருச்சு. மேடம், எவ்வளவு செலவாச்சு? முத்து, ஒரு 30 lakhs போயிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? 30 லட்சமா? ஆமா முத்து, என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி 2 ஃப்ராடுக என்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்க. நாளை சந்திப்போம்.